இன்னைக்கு காலையில சிஎம் வந்தாங்க. காரைக்குடியில இருந்து சிவகங்கை ஆர்டிஎம் காலேஜுக்கு போறதுக்காக வந்தாங்க. இடையில தான் அந்த திருப்பத்தூர் ரோட்ல தான் எங்க காலேஜ் இருக்கு. நாங்க சிஎம் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணோம். சார் வந்தாங்க, எங்களை மீட் பண்ணாங்க. அவங்க கிட்ட நாங்க பேசணும். எங்களுடைய கோரிக்கை ஒண்ணு வச்சோம். எங்க கல்லூரிக்காக பேருந்து நிறுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில கோரிக்கை வச்சோம். எங்களுடைய கல்லூரி தொடங்கப்பட்டு ஒரு 7 வருடங்கள் ஆச்சு. 7 வருஷத்துல நாங்க அவர்கிட்ட கோரிக்கை கொடுத்து ஒரு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. காலையில கோரிக்கை வச்சோம். ஈவினிங் எங்களுக்கு ஸ்டாப் அரேஞ்ச் பண்ணி பஸ் எல்லாம் நின்னு போறது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் சரி லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா காலையில கொடுத்த கோரிக்கைக்கு எங்களுக்கு ஈவினிங்கே பஸ் எல்லாம் நிக்கிறத பார்க்க அங்க ஸ்டாப் வந்திருக்கு, ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மாணவிகளோட கோரிக்கையை உடனே செஞ்சதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாவும் இருக்கு. சின்ன பொண்ணு சொல்றாங்களே அப்படிங்கிறத அவங்க இது பண்ணாம அதை ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஸ்டாப் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேக்குறாங்க பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உண்மையாவே இருந்துச்சு. நம்ம சொல்றோம் இத்தனை மக்கள் கோரிக்கை எவ்வளையோ கொடுப்பாங்க, அதுல நம்மளோட ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஆனா இருந்துச்சு. ஆனா அதை ஈவினிங்கே அதை செஞ்சுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது உண்மையா தெரியுது. இன்னைக்கு காலையில் சிஎம் சார் கிட்ட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கோரிக்கை வச்சாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பஸ் ஸ்டாப் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் தான் நாங்கள் பேசினோம். ஈவினிங்குள்ளே டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாமே வந்தாச்சு. எல்லாமே பஸ் ஸ்டாப்புக்கான எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ we are proud about our CM and we are showing our gratitude also for his wonderful action. Thank you so much, sir.